சிவகார்த்திகேயன் மனைவி பத்தி பிரபல நடிகை உருக்கம். இவ்வளவு நல்ல டைப்பா இவங்க. என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சிவகார்த்திகேயன் இப்ப பராசக்தி படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இதோடைய இறுதிக்கட்ட பணிகள் மும்முரமா நடந்து வந்துட்டு இருக்கு. இத முடிச்சுட்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல நடக்கவிருக்கக்கூடிய அவரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய உறவினர் பெண் ஆர்த்திய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இந்த நிலையில ஆர்த்தி அவங்க பார்க்க அக்லியா இருக்காங்கன்னு நெறைய பேர் ட்ரால் பண்ணாங்க. குடும்ப பாங்கா இருக்காங்கன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. சினிமாவுல அறிமுகமானப்ப சில படங்கள்ல காணாம போயிடுவாரு அப்படின்னு நெனச்ச நெறைய பேரு, அவங்க வைஃப் வந்ததும் போதும் நெறைய படங்கள் குடுக்க, ஹிட் படங்கள் வரிசையா குடுக்க பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்குள்ள வரக்கூடிய நெறைய காசிப்ல பெருசா சிக்கினதில்ல. இடையில இமான் அவர்களுடைய பிரச்சனைய தாண்டி இவங்கள பத்தி பெருசா எந்த மாதிரியான காசிப்ஸும் கேரக்டர் சம்பந்தமா சிவகார்த்திகேயனுக்கு வந்ததே இல்ல. ஸோ இந்த படத்தின் மீது நெறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ரசிகர்களுக்கு எக்கச்சக்கமான நம்பிக்கை இருக்கு. இந்த படம் ஹிந்தி திணிப்புக்கு எதிரா நடந்த மாணவர்களுடைய போராட்டத்த மையப்படுத்தி எடுக்கப்பட்டதா தெரியுது. சமீபத்துல தான் படத்துல இருந்து ரத்னமாலா அப்படின்ற பாடல் வெளியாயிருக்கு. படம் அடுத்த வருஷம் பொங்கல் டைம்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஜனவரி 14ஆம் தேதி அதான். இந்த படத்த முடிச்சுட்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல ஒரு படத்துல அவர் கமிட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லங்க. குறிப்பா சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் தன்னுடைய உறவினர் பெண் ஆர்த்திய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவங்களுக்கு 2 மகன்கள், 1 மகள் இருக்காங்க. எஸ்கே உடைய இந்த திரைப்பட வாழ்க்கைய சுமூகமா மாத்தணும் அப்படின்ட்டு அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி, புகழ் இது மட்டும் இல்லாம குடும்பத்தாருடைய தலைக்கு ஏறலன்றதான் கொடூரமான விஷயமும் கூட. இந்த நிலையில பிரபல குணச்சித்திர நடிகை தீபா சினிமால மனைவி ஆர்த்தி பத்தி பேட்டி ஒண்ணுல பேசும்போது, பணக்காரர்னா மோசமானவங்கன்னு நெனச்சிருக்கேன். அதெல்லாம் தூக்கி போட வச்சது சிவகார்த்திகேயனுடைய மனைவி ஆர்த்தி தான். ஒரு வாட்டி சிவா என்ன வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. ஆனா பெரிய நடிகருடைய வீட்டுக்கு போறோம். அங்க வாட்ச்மேன் நம்மள உள்ள விடலன்னா என்ன பண்றதுன்றது மாதிரிலாம் நான் நெனச்சேன். அதனால நான் என்னன்னா போகவே இல்ல. அதுக்கப்புறமா அவங்களோட பிறந்த நாளுக்கு ஹோட்டல்ல சாப்பிட என்ன அழைச்சிருக்காங்க. அங்க பெரிய நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனா, அவர் என் பக்கத்துல வந்து அமர்ந்து, "நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டு அழக நான் பார்க்கணும்." அப்படின்ற மாரிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ, அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.